ونستغفره ونعوذ بالله من شرور أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على محمد وعلى آله وأصحابه أجمعين يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نجاني الله وإياكم اللهم آمين قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பிக்கின்றேன். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக அடியொற்றி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅு தாபிஈன்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் கூறியதன் பின்னால் புனிதம் நிறைந்த ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையிலே குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இறை நேச செல்வர்களே, அல்லாஹு தஆலா நமது வாழ்க்கையிலே எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றை எடுத்து நடக்குமாறும், எவற்றிலிருந்தெல்லாம் முற்றுமுழுதாக விலகி விடுபட்டு தவிர்த்து நடக்குமாறு எச்சரிக்கை செய்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி விடுபட்டு தவிர்த்து நடக்குமாறும் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் நினைவூட்டியவனாக ஆரம்பிக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, காலம் மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு வருடத்தை முடித்துவிட்டு மற்றும் ஒரு வருடத்துக்குள் நுழைந்திருக்கின்றோம். இந்த புது வருடத்தின் நுழைவாயிலே இருக்கக்கூடிய நாங்கள் சிந்திக்க வேண்டிய சில விடயங்களை உங்களோடு இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்பிற்குரியவர்களே, இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், யப்ன ஆதம் இன்னமா அன்த ஐயாம் குல்லமா ذهب يوم ذهب بعضه. ஆதமுடைய மகனே, நீ சில நாட்களின் தொகுப்புத்தான். ஒரு நாள் கடந்து செல்லுகின்றது என்றால் உனது வாழ்க்கையின் ஒரு பகுதி கழிந்து விட்டது என்று அர்த்தம் என்று மனிதனுடைய வாழ்வின் யதார்த்தத்தை தத்ரூபமாக உணர்த்தக்கூடிய வகையிலே சொல்லி காட்டினார். அன்பிற்குரியவர்களே, ஒரு நாள் வாழ்க்கையிலே கழிந்து விடுகின்ற போது ஒரு நாள் எங்களுடைய மரணத்தை நோக்கி, மறுமையை நோக்கி நெருங்கி விடுகின்றோம். இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, எங்களுடைய சமூகத்திலே பலரிடத்திலே காணப்படக்கூடிய ஒரு பயங்கரமான நோய் இருக்கிறது. அதுதான் காரியங்களை தள்ளி போடுகின்ற நோய்.
அன்றாடம் செய்ய வேண்டிய காரியங்களை உடனுக்குடன் செய்து முடிக்காமல் நாளை பார்ப்போம், பிறகு பார்த்துக் கொள்வோம் என்று தள்ளி போடுகின்ற நோய். இந்த நோய் மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தோல்வியை ஏற்படுத்தும். சமூக வாழ்க்கையிலே சமூகத்தின் வீழ்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு பயங்கரமான நோய். கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் காரியங்களை தள்ளி போடாமல் உடனுக்குடன் செய்து முடிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டிருந்தார். ஒரு நாள் கடுமையான வேலைப்பளுவின் காரணமாக கடுமையாக களைப்புற்று காணப்பட்டார். அவர்களுடைய மகன் சொன்னார், தந்தையே, நீங்கள் கடுமையாக களைப்புற்றிருக்கிறீர்கள், இன்றைய வேலையை நாளை செய்து கொள்ளலாம், சற்று பிற்படுத்திவிட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டால் என்ன என்று சொன்ன போது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்றைய ஒரு நாள் வேலையே என்னை இந்த அளவு களைப்புக்கு ஆளாக்கி இருக்கக்கூடிய நிலையில் 2 நாட்களின் வேலைகள் ஒன்றாக சேர்ந்தால் நிலைமை என்னவாகும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பணியை தொடர்ந்தார். அன்புக்குரியவர்களே, எனவே எங்களுடைய காரியங்களை தள்ளி போடுகின்ற அந்த பழக்கத்தை நாங்கள் தள்ளி போட வேண்டும். அது ஒரு மோசமான நோய், கெட்ட பழக்கம். எங்களுடைய காரியங்களை உடனுக்குடன் நிறைவேற்றுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றை போல் நாளை இருக்காது. இன்று இருக்கக்கூடிய வாய்ப்பு நாளை கிடைக்காமல் போய்விடும். இன்றை விட நாளை மோசமானதாக அமைந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. லா யாதி ஜமானுன் இல்லா வல்லதி பஅதஹு ஷர்ரு மின்ஹு ஹத்தா தல்கௌ ரப்பக்கும். நீங்கள் உங்களுடைய ரப்பை சந்திக்கும் வரை ஒரு காலம் வருவதில்லை, அதனை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த காலம் அதைவிட மோசமாக அமைந்து விடாமல் என்று கூறினார். நம்முடைய அர்த்தம், இன்றைய நாளை விட நாளை சில போது கஷ்டமானதாக. எனவே இன்றைய வாய்ப்பை இன்றே பயன்படுத்திக் கொள்ள பழக வேண்டும். அன்பிற்குரியவர்கள், எனவே எங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்காமல், எங்கள் காரியங்களை தள்ளி போடாமல், இன்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ள விதத்திலே நாங்கள் செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் அதனைத்தான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. ஒரு முஸ்லிமுடைய முக்கியமான பண்பாக அது இருக்க வேண்டும். காரியங்களை தள்ளி போடுகின்ற அந்த கெட்ட பழக்கத்தை அல்-குர்ஆன் கடுமையாக சாடுகின்றது. அவர்களை காஃபிலீன்கள் என்று குர்ஆன் சுட்டிக்காட்டுகின்றது. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா தகும் மினல் காஃபிலீன். நபியை தன்னுடைய காரியங்களை தள்ளி போடக்கூடியவர்களில் ஒருவராக நீயும் இருந்துவிட வேண்டாம் என்று நபிக்கு அல்லாஹ் கூறுகின்றான். اقترب للناس حسابهم وهم في غفلة معرضون. மனிதர்களுக்கு அவருடைய விசாரணை நாள் நெருங்கிவிட்டது, ஆனால் அவர்கள் அதை பற்றி சிந்திக்காமல் அலட்சியத்தோடு இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. ولا تطع من أغفلنا قلبه عن ذكرنا واتبع هواه وكان أمره فرطا. நபியே, எங்களை விக்ரி செய்வதை விட்டும் யாருடைய உள்ளத்தை நாங்கள் அலட்சியத்தில் ஆழ்த்திவிட்டோமோ, யார் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றிக் கொண்டிருக்கிறானோ,
அவனுடைய காரியங்கள் அத்துமீறி சென்று கொண்டிருக்கிறதோ அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம் என்று நபிக்கு அல்லாஹ் உத்தரவிட்டார். இவ்வாறு அல் குர்ஆனை பார்க்கின்ற போது இந்த காரியங்களை பிற்போடுகின்ற, அலட்சியம் செய்கின்ற, பொடுபோக்காக இருக்கின்ற இந்த மோசமான பண்பை குர்ஆன் பல்வேறு கோணங்களிலே சாடிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, எங்களுடைய காரியங்களை தள்ளி போடாமல் உடனுக்குடன் நிறைவேற்றுகின்ற பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காலம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் திரும்பி பார்ப்பதற்குள் அது எவ்வளவோ தூரம் போய்விடும். இந்த பின்னணியிலே ஒரு ஹிஜ்ரி வருடத்தை முடித்துவிட்டு மற்றும் ஒரு புதிய ஹிஜ்ரி வருடத்திற்கு நுழைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த ஹிஜ்ரத் என்ற மகத்தான நிகழ்வை மையமாக வைத்துத்தான் இஸ்லாமிய புது வருடம் கணிக்கப்படுகின்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 23 வருடங்கள் தன்னுடைய பணியை செய்துவிட்டு, மக்காவிலே 13 வருடங்கள் தன்னுடைய பணியை மிகவும் துன்பங்களுக்கு மத்தியிலே, கஷ்டங்களுக்கு மத்தியிலே செய்துவிட்டு, அதன் பின்னர் அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத்தின் மூலமாக முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் வெற்றியை கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த ஹிஜ்ரத் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு பிரிகோடாக அமைந்துவிட்டது. இஸ்லாமிய வரலாற்றின் திருப்பு முனையாக அது அமைகின்ற அதே நேரம் மதீனத்து மண்ணிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் வித்து நட்டி வைக்கப்படுகின்ற நிகழ்வாக அந்த ஹிஜ்ரத் அமைகின்றது. அன்பிற்குரியவர்களே, இந்த ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்வையும் அதிலே இருக்கக்கூடிய அதிசயங்களையும் ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற போது அசைக்க முடியாத ஈமானின் மூலமும், இடைவிடாத இறை வணக்கத்தின் மூலமும், இறை தூதரை பின்பற்றுவதன் மூலமும், இறைவனை நோக்கி ஹிஜ்ரத் செய்வதன் மூலமும் தான் வெற்றியையும் கண்ணியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த செய்தி எங்களுக்கு கிடைக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஹிஜ்ரத் 2 வகைப்படுகின்றது. ஒன்று உடல் சார்ந்த ஹிஜ்ரத், அதாவது நாங்கள் வாழுகின்ற சூழலில் அல்லாஹ்வை வணங்க முடியாமல், இறை சட்டங்களை பின்பற்ற முடியாத ஒரு சூழல் இருந்தால் அங்கிருந்து பொருத்தமான சூழலை நோக்கி மேற்கொள்ள வேண்டிய ஹிஜ்ரத். இது ஒரு வகை உடல் சார்ந்த ஹிஜ்ரத். மற்றது உள்ளம் சார்ந்த ஹிஜ்ரத். அல்லாஹ்வை நோக்கி, அவருடைய திருப்பொருத்தத்தை நோக்கி மேற்கொள்ளப்பட வேண்டிய ஹிஜ்ரத். பாவங்களை விட்டுவிட்டு நன்மைகளை நோக்கி மேற்கொள்ள வேண்டிய ஹிஜ்ரத். அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய செயல்களை விட்டுவிட்டு இறை திருப்தியை நோக்கி செய்ய வேண்டிய ஹிஜ்ரத். மனோ இச்சைகளை, அவற்றுக்கு கட்டுப்படுவதை விட்டுவிட்டு இறை சட்டங்களை நோக்கி செய்ய வேண்டிய ஹிஜ்ரத். இது உள்ளம் சார்ந்த ஹிஜ்ரத். அன்பிற்குரியவர்களே, இந்த உள்ளம் சார்ந்த ஹிஜ்ரத்தை பொறுத்தமட்டில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய மரணம் வரை இந்த ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஹாஜிரு மன் ஹாஜர மா நஹல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் எதனை தடை செய்திருக்கிறானோ அதை விட்டு விலகியவன் தான் உண்மையான முஹாஜிர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பிற்குரியவர்களே, உள்ளத்தால் செய்யப்பட வேண்டிய இந்த ஹிஜ்ரத்தை விட்டுவிடாமல் எப்பொழுதும் நாங்கள் தொடர கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் திருப்தியை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய வேண்டும்.
இறை கட்டுப்பாட்டை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், இறை சட்டங்களை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், மனோ இச்சைகளை விட்டுவிட்டு இறை திருப்தியை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த ஹிஜ்ரத்தில் தான் எங்களுக்கு கண்ணியம் இருக்கிறது. புத்தாண்டின் இந்த துவக்கத்திலே நாங்கள் அல்லாஹ்வை நோக்கி ஹிஜ்ரத் செய்வோம் என்ற உறுதிப்பாட்டை எடுத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய தௌபாவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய மார்க்கத்திலே எங்களை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறை தூதரின் வழியை பின்பற்ற வேண்டும். இவற்றில் தான் எங்களுடைய கண்ணியமும் வெற்றியும் தங்கியிருக்கிறது. இதனை மிக அழகாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துச் சொன்னார். நஹ்னு கௌமுன் அஅஸ்ஸனா அல்லாஹு பில் இஸ்லாம் فمهما طلبنا العزة بغير ما أعزنا الله أذلنا الله. நாங்கள் அல்லாஹ் இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்திய சமூகம். அல்லாஹ் எதனை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்தினானோ அதனை விட்டுவிட்டு வேறொன்றிலே அந்த கண்ணியத்தை நாங்கள் தேடுவோமாக இருந்தால் அல்லாஹ் எங்களை இழிவுபடுத்தி விடுவான் என்று அவர்கள் கூறினார். அன்பிற்குரியவர்களே, எங்களுக்கு எதிலே கண்ணியம் இருக்கிறது, எங்களுக்கு எதிலே வெற்றி இருக்கிறது. அந்த கண்ணியத்தை, அந்த வெற்றியை நோக்கி நாங்கள் ஹிஜ்ரத் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதனைத்தான் இந்த ஹிஜ்ரத் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதே போல இந்த முஹர்ரம் மாதம், ஹிஜ்ரத் வருடத்தின் முதல் மாதம் முஹர்ரம் மாதம். இந்த மாதத்திலே இடம்பெற்ற இரண்டாவது முக்கியமான நிகழ்வுதான் அல்லாஹ் தஆலா ஃபிரௌனையும் அவனுடைய பட்டாளங்களையும் அழித்து நபி மூசாவையும் அவருடைய சமூகத்தையும் பாதுகாத்து வெற்றியை கொடுத்த நிகழ்வு. இந்த நிகழ்விலே ஏராளமான படிப்பினைகள் இருப்பதாக அல் குர்ஆன் குறிப்பிடுகிறது. இன்ன ஃபீ ذلك لذكرى لمن كان له قلب او القى السمع وهو شهيد. இந்த நிகழ்விலே யாருக்கு உள்ளம் இருக்கிறது, யார் ஆழமாக செவிமடுக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த நிகழ்விலே படிப்பினையூட்டும் பாடங்கள் இருக்கின்றன என்று குர்ஆன் சொல்கிறது. அன்பிற்குரியவர்களே, எனவே இந்த முஹர்ரம் மாதம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தும் முகமாக இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு நோட்டுக் கொள்வதை இஸ்லாம் சுன்னத்தாக்கி இருக்கிறது. குறிப்பாக முஹர்ரம் மாதத்தின் 9, 10 ஆகிய இரு நாட்களிலும், தாசுஆ, ஆஷூரா என்ற அந்த 2 நாட்களிலும் நோன்பு நோட்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார். ஆஷூரா தினத்தின் நோன்பை பற்றி சொல்லுகின்ற போது அவர்கள் சொன்னார்கள், அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர அஸ்ஸனா அல்லதி கப்ல. இந்த ஆஷூரா தினம் நோன்பு நோட்பதன் மூலம் அதற்கு முந்தைய வருடத்தின் பாவங்களுக்கு அது குற்றப்பரிகாரமாக அமைய வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அன்பிற்குரியவர்களே, இந்த நாட்களிலே நோன்பு நோட்டுக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடிய பழக்கத்தை கொண்டவர்களாக நாம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் நபி மீது ஸலவாத்து சொல்லுகின்றார். எனவே விசுவாசம் கொண்டவர்களே, மூமின்களே, நீங்களும் இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லி சலாமும் கூறுங்கள் என்று குர்ஆன் கட்டளையிடுகிறது. அன்பிற்குரியவர்களே, அந்த பழக்கத்தையும் நாங்கள் இந்த மாதத்திலிருந்து ஏற்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைஹி மர்ரத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷரா. யார் என் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொல்லுகின்றாரோ அவர் மீது அல்லாஹ் 10 தடவைகள் ஸலவாத்து சொல்லுகின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதர் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய பழக்கத்தை நாங்கள் இன்றிலிருந்து ஏற்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனும் நாளை மறுமைக்காக எதனை முற்படுத்தி இருக்கிறான் என்பதனை பார்த்துக் கொள்ளட்டும். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளையோடு இந்த குத்பாவை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். எனவே அன்பிற்குரியவர்களே, ஹிஜ்ரத்தை நினைவுபடுத்துகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உள்ளத்தால் மேற்கொள்ளப்பட வேண்டிய அந்த ஹிஜ்ரத்தை அல்லாஹ்வை நோக்கிய ஹிஜ்ரத்தை இன்றிலிருந்து ஆரம்பிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத் சொல்கின்ற பழக்கத்தை இதிலிருந்து ஏற்படுத்திக் கொள்வோம். வரக்கூடிய ஆஷூரா நாட்களிலே நோன்பு நோக்க முயற்சிப்போம். அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து மக்ஃபிரத் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா